வெல்கம் டு சமையல் டிலைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் சமையல் டிலைட்டில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணலை. வடைச்சட்டியில் 3 ஏலக்காய், 6 கிராம்பு, 5 பட்டை சேர்த்துடலாம். அதோட இது கூடவே ஒரு அன்னாச்சி பூ, 20 மிளகாய் வத்தல் சேர்த்துருவோம். காஞ்ச மிளகாய் 20, 3 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துடலாம். இது கூட 1.5 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க. நம்ம இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஆன் பண்ணிவிட்டு நம்ம வறுத்துடலாம். எண்ணெயெல்லாம் எதுவுமே தேவையில்லை. மசாலாவை அப்படியே வறுக்க போகிறோம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. லைட்டாக பொரிஞ்சதும் போதும். நம்மளுக்கு ஜீரகம் வறுப்படுற வாடையெல்லாம் நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துடலாம். லைட்டாக பொரியவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு வறுத்து விடுங்க. கசகசாலாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூடவே அரை முடி தேங்காய், துருவிய தேங்காய் சேர்த்துடலாம். நான் 2 கிலோ சிக்கனுக்கு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது போதும். லேசாக அதையும் வறுத்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகுத்தூள் இல்லைன்னா மிளகாய் இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நல்லா ஆற விட்டுட்டு சேருங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிருங்க. இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதே வடைச்சட்டியில் நம்ம 50 மில்லி எண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன்னா. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு தாளிக்கிறதுக்கு, 1 பட்டை சேர்த்துருங்க. இந்த சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பட்டை சேர்த்துருங்க. நம்ம ஆல்ரெடி மசாலா அரைச்சிருக்கனால தாளிக்கிறதுக்கு ரொம்ப தேவைப்படாது. 2 பிரியாணி இலை சேர்த்துருங்க, போதும். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. 50 மில்லி போதும். 2 கிலோ சிக்கனுக்கே நான் அவ்வளோதான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் தள்ளி நின்று நீங்கள் கிண்டி விடுங்க, இல்லைன்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிரும். இது வதக்கும் போதே சூப்பராக வாடை வருது. நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுறலாம். இது கூட 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 3 தக்காளி எடுத்துக்கோங்க தாராளமாக. இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் அதோடு சேர்த்துட்டு அதையும் எண்ணெயில் வதக்கி விட போகிறோம். நம்ம ஆல்ரெடி மசாலா வறுத்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். இது கூட அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இதில் அரை டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம மசாலா அரைக்கும் போது சேர்க்கலை, இப்போ சேர்த்தாச்சு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்மளுக்கு இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ சிக்கன் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சிக்கனை நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி 2 கிலோ சிக்கனுக்கான மசாலா தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மசாலாவை சேர்த்துட்டு சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு எப்போவுமே அளவாக போடுங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலே வேகட்டும். இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு
இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தண்ணியாக வந்துடும் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம அரை டம்ளர் தண்ணி சேர்த்தோன்னா போதும், ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இதை சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா நம்ம சிக்கன் வேகிறது தான் டைம். அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சூப்பராக பாருங்கள், மலை நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரை டம்ளர் தான் தண்ணி சேர்த்தோம், நல்லா தண்ணியாக வந்துருச்சு. இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நம்மளுக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சுவையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.